பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய இந்த வாரம் மிக முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறுத்தக்குறிகள், பஞ்சுவேஷன் மார்க்ஸ். இந்த தலைப்பின் கீழே நம்முடைய பள்ளி பாட புத்தகங்களை எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 8வது இயலில் கேட்டிருக்காங்க. பக்க எண் பார்த்தீங்க அப்படின்னா 192 இந்த பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நியூ புக்கில் இருக்கான இருக்குது, புது புத்தகத்தில் இருக்குது. 8ஆம் வகுப்பு 4வது இயலில் இருக்குது. அதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு பழைய புத்தகத்தை வச்சு நடத்துகிறேன். புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சேர்ந்தே சொல்லிடுறேன். நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் எதற்காக இடப்படுகிறது அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியான 2-3 வார்த்தைகளை சேர்த்து சொல்லும் பொழுது எந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக சொல்லணும். உண்மையாக சொல்கிறேன், இந்த நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தி பேசி பார்த்தீங்க அப்படின்னா, அது எழுதுவதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்குமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இடைவெளி கொடுத்து ரொம்ப ஏற்ற இறக்கம் சரியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் வருது. நம்முடைய போட்டித் தேர்வுலையும் மொழித்திறன் பயிற்சி கீழே தான் இந்த தலைப்பு இருக்கும். மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. பார்க்கலாம். எடுத்தோன்னே பாருங்களேன், ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. 2 வார்த்தை நல்லா பாருங்கள். இது எங்களுடைய நான் படிக்கிறப்ப என்னுடைய 10ஆம் வகுப்பு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு வார்த்தையை மாற்றி போகிறதால எவ்வளோ பிரச்சனை வரும்னு பாருங்கள். இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இது பாருங்கள், இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. அப்போ 2வது தோசை வாங்குறப்ப அந்த கேள்வி வரும். புரியுதுங்களா? அப்போ எதை எங்கே சேர்க்கணும், எங்கே நிறுத்தி சொன்னால் தான் அதோடைய அர்த்தமே புரியும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ கண்டிப்பாக என்ன தேவைன்னா, அங்கே அதாவது அந்தந்த இடத்துக்கு வர வேண்டிய குறியீடுகளை சரியாக போடணும். சரி, குறியீடுகள் அப்படின்ட்டு பார்ப்போம். எத்தனை குறியீடுகள் இருக்குது அப்படின்னா, கவனிங்க. கார்புள்ளி முதல் இடத்துல பார்க்க இருக்கிறது கார்புள்ளி. கார்புள்ளி கார்புள்ளி எழுதுறது எப்படி எழுதணும், இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. இது கார்புள்ளி. கார்புள்ளி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உதாரணமாக 8ஆம் வகுப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல மொத்தமாக சொல்லிடுறேன். வேறு எங்கே வரும்? வெளிப்பொருட்கள் வர இடத்துல வரும். வினையச்சம் வர வேண்டிய இடத்துல வரும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேற்கோள் குறிகளுக்கு முன்பாக வரும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே கார்புள்ளி வரும். வேறு எங்கே சார் வரும் அப்படின்னா, நம்முடைய பள்ளிகளில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதும் இல்லையா, அட்ரஸ் போட்டு எழுதும் பார்த்தீங்களா, அந்த முகவரியில் இறுதி வரி தவிர பிற இடங்களில் கார்புள்ளிடுதல் வேண்டும். நம்ம எழுதும் இல்லையா, குமரேசன் சன் ஆஃப் முருகேசன் அப்படிங்கிறப்ப அந்த குமரேசனுக்கு பின்னாடியும் கமா போடுவோம், முருகேசனுக்கு பின்னாடி கமா போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தெருவாக இருக்கும். ஒரு சில உதாரணம் பாருங்கள், மெயின் பஜார் தெரு அப்படின்னா அந்த தெருக்கு பின்னாடி கமா இருக்கும். கடைசியாக முடிகிற வார்த்தை மதுரைனா அந்த இடத்துல தான் ஃபுல் ஸ்டாப். அப்போ அதான் சொல்கிறாங்க, முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் கார்புள்ளி இடுதல் வேண்டும். ரைட். இப்போ வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கு, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல பொருட்களை எண்ணும் நிலை. உதாரணம் பாருங்களேன், இங்கே பாருங்கள். நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன 5 பூதங்கள். 5 பூதங்கள்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். நிலம், நீர், தீ, காற்று, வான், மொத்தம் 5. அப்போ எண்ணும் நிலையில் 5 வருது. இதே மாதிரி வேறு ஏதாவது உதாரணம் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 திணைகள். சேர, சோழ, பாண்டியர் மூவரும் பேரரசர்கள். இது மாதிரி எழுதலாம் இல்லையா? அப்போ சேர, சோழ, பாண்டியர் இதில் அந்த மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர் மூவேந்தர்கள். அப்போ எண்ணி போடுற மாதிரி இருக்குது. 3 கரெக்டாக 3 பேர் வராங்க இல்லையா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எண்ணும் நிலை, அந்த இடத்துல கார்புள்ளி இட வேண்டும். இது என்ன சார், விழித்தொடரில் விழி என்னப்பா அழைக்கிறது. அப்போ மிக முக்கியமாக கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும். கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும். இப்போ பாருங்களேன், அன்புள்ள நண்பா, அன்புள்ள தங்கைக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு. ஸோ அந்த இடத்துல போய் கமா போடணும். புரியுதுங்களா? இதுதான் விழி. எந்த தொடர் வந்து நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. இப்போ நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் தபால் எழுதுறீங்க, அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கடைசியில் அதாவது அனுப்புனர் பெறுநர் போட்டு ஐயா வணக்கம் அப்படி தான் ஆரம்பிப்போம். அந்த ஐயா பக்கத்தில் கமா போடுவோம். அந்த இடத்துல அது விழித்தொடர் தான். இதே இது பார்த்தீங்கன்னா பெண்மணியாக இருந்தால் அம்மையீர் அப்படின்னு போடுவாங்க. அப்பா நம்முடைய
ஆண் பாலுக்கு நீங்கள் எப்படி ஐயா போட்டு கம போகிறீங்களோ, ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீமேல் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னா அம்மான்னு போடுவாங்க. ஆனால் அதை விட அம்மையீர் என்பது போடுவது ஒரு ஏற்றுக்கலாம். அம்மையீர் இது நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அரசு அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாமே. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அப்போ விழித்தொடரில் எழுதலாம். வேறு எங்கே சார் அப்படின்னா வினையச்சங்களுக்கு பின்பாக காற்புள்ளி வரும். வினையச்சங்களுக்கு பின் வரும், பின்னாடி. உதாரணம் பாருங்கள். கண்ணன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். தோட்டத்திற்கு சென்று வினையச்சம். அந்த வினையச்சத்துக்கு பின்னாடி பாருங்கள் கமா வரும். கண்ணன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்தான். அப்போ வினையச்சத்துக்கு பின்னாடி காற்புள்ளி வரணும். அடுத்து பாருங்கள், மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி வரணும். மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி வரணும். அது எப்படி சார்? இங்கே பாருங்கள். குழந்தை நிலாவை பார்த்து, நல்லா கவனிங்க. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இங்கே பாருங்கள், இதில் குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா, இதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேற்கோள் குறி போட்டிருப்போம். ஆனால் ஆரம்பிக்கிறப்ப குழந்தை நிலாவை பார்த்து, அப்போ இங்கே கமா வரணும். அந்த கமாக்கு அப்புறம் தான் இந்த மேற்கோள் குறியை ஆரம்பிக்கணும். புரியுங்களா? கணவன் மனைவியை பார்த்து கண்ணே மணியே வா என்றான் அப்படின்னா கணவன் மனைவியை பார்த்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காற்புள்ளி வரணும். புரியுங்களா? நம்மளாம் நிறைய உதாரணம் உருவாக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், மகனே நான் சொல்வதை கேள். இது எதிர் அடிப்படையில் காற்புள்ளி வருதுன்னா விழி அடிப்படையில் காற்புள்ளி வருகிறது. ரைட்டுங்களா? போதுன்னு நினைக்கிறேன். இதே போதுமான உதாரணங்கள். காற்புள்ளியை தொடர்ந்து அரைப்புள்ளி எங்கே வரும்? கால் ரெண்டு கால் கூடி அரை ஆகி போச்சு. அரைப்புள்ளி எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே ஒரு புள்ளி, கீழே அந்த கமா போடணும். மேலே புள்ளி, கீழே கமா. இது எங்கே சார் வரும் அப்படின்னா ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்கள். ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும், இன்னொன்று ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடம். அப்போ இரண்டு இடத்தை நோட் பண்ணுறாங்க. இதை நம்முடைய வாசமாக பார்த்தா புரியாது, உதாரணம் பார்த்தா தான் புரியும். இப்போ பாருங்களேன், சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். அப்போ இந்த மூன்று வார்த்தைகளுமே சிலப்பதிகாரம் என்ற ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருது. எழுவாய் சிலப்பதிகாரம் தான். இப்படி வருகின்ற இடத்தில் கமா போடக்கூடாது. என்ன தான் போடணும்? அரைப்புள்ளி தான் போடணும். இப்போ முதல் உதாரணம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முதல் உதாரணம் புரிஞ்சிருக்கு. சார் இன்னொரு உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். பாருங்களேன், கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையருடன் போரிட்டான். அப்போ கரிகாலன் தான் கங்கை வரையும் படையெடுத்துட்டு போனாப்புல, கனக விசையருடன் போரிட்டாப்புல. அப்போ எழுவாய் ஒன்று தான், கரிகாலன் தான். அதே இடத்துல தொடர்கள் ரெண்டு இப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றானுக்கு அடுத்து கமா வரக்கூடாது. என்ன தான் வரணும்? அதாவது கமா சொல்லக்கூடாது, காற்புள்ளி வரக்கூடாது, அரைப்புள்ளி தான் வரணும். ரைட்டுங்களா? இப்போ முதல் விதி புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விதி பாருங்கள், ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும். அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு, பொறுமை இல்லை. ஆனால்ன்ற ஒரு ஜாயிண்ட் வேர்டு வரல. இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு, பொறுமை இல்லை. அப்போ உடன்பாடு கருத்து, அறிவு இருக்கின்ற உடன்பாடு கருத்து இருக்குது, அதே நேரத்தில் பொறுமை இல்லை என்ற எதிர்மறை கருத்து இருக்குது. இந்த மாதிரி வருகின்ற இடத்திலும் என்ன இட வேண்டும்? அரைப்புள்ளி இட வேண்டும். இன்னொரு உதாரணம் சார், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான் என்பது உடன்பாடு, நல்லவன் வாழ்வான் என்பது உடன்பாட்டு கருத்து. தீயவன் தாழ்வான் என்பது எதிர்மறை கருத்து. புரிகிறதா? அவ்வளோதான்ப்பா. வர நானும் செந்தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். நல்லதுதான். அடுத்து கவனிங்க, முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளியை எங்கே ஏறுறது? முக்கார் புள்ளி ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி எண் முதலியன விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் பொழுது முக்கார் புள்ளி இடுதல் வேண்டும். எப்படி சார்? ஒரு உதாரணம் பாருங்கள். முக்கார் புள்ளிக்கு
இப்போ பாருங்கள், முப்பால் என்பன வருமாறு, அறப்பொருள் இன்பம். வேற நீங்கள் இந்த வேதகாமம் பைபிளில் பார்த்துருப்பீங்க, மத்தேயு 8:6, அந்த 8:6 கொடுத்துருப்பாங்க. அந்த மத்தேயு பக்கத்தில் ஒரு கமா வரும், ரைட்டுங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கால் புள்ளி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன வருது, அந்த நூல் பகுதி வருது, அந்த நூலுக்கான ஒரு பகுதி. அதாவது மத்தேயு 8வது அதிகாரத்தில் 6வது வசனம், அதாவது உண்மையான பொருள். கரெக்டாக தான் சொல்ல நினைக்கிறேன், ரைட்டுங்களா? அடுத்ததாக பாருங்கள், பெயர் மணிமேகலை எழுதுவோம் இல்லையா? பெயர் மணிமேகலை, வயது 35, ஊர் மதுரை, இந்த மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று எழுதுறப்பையும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி முக்கார் புள்ளி இடுவோம். இதுக்கு பேர் முக்கார் புள்ளி அப்படின்வாங்க. அப்போ எது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சிறு சிறு தலைப்புகள். ஒரு கூற்றை விளக்கும் போதும் சரி, சிறு தலைப்புகள் இடும்போதும் சரி, நூற்பகுதி எண் இடும்போதும் சரி, முக்கார் புள்ளி இட வேண்டும். சரி, இதுக்கு வேறு ஏதாவது சில உதாரணங்கள் இங்கே கவனிங்க. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். நல்லா கேட்டுங்க. சாரி, மன்னிக்கவும். முத்தமிழ் இயல் இசை நாடகம், முத்தமிழ் இயல் இசை நாடகம். இதில் முத்தமிழுக்கு அடுத்து வர வேண்டியது முக்கார் புள்ளி. மூவேந்தர், சேரர் சோழர் பாண்டியர். அந்த மூவேந்தருக்கு அப்புறமா முக்கார் புள்ளி வரணும். முக்கணி, முக்கார் புள்ளி விட்டுட்டு மா பலா வாழை, நிறைய சொல்லிட்டே போலாப்பா. நாற்றிசை போட்டுட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. வேற சொல்லலாம், இருதிணை, உயர்திணை அக்ரிணை. நான் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துமே முக்கார் புள்ளி தான் வரும். இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய போகலாம், போதும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து முற்றுப்புள்ளி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவேன் இன்னைக்கு. முற்றுப்புள்ளி இது எல்லாம் தெரிஞ்சது தான். எப்படி? ஒரு சொற்றொடரின் இறுதி, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி இட வேண்டும், எதுவாகட்டும், ரைட்டுங்களா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும், ஒரு ஃபுல் ஸ்டாப். இங்கே பாருங்கள், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தர் உருவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நீ பண்ண மாட்டானுப்பா அவன் இருக்கிற சைஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் சில பேர் உருவத்துக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது எப்பவுமே உருவத்தை கண்டு எடை போடக்கூடாது அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அந்த வாசகத்துடைய இறுதி பகுதியில் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அடுத்து முகவரின் இறுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதாவது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா பெயர் எழுதுவோம், கண்ணன், தந்தை பெயர் முருகேசன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கச்சேரி தெரு, மதுரைன்னு எழுதுவீங்க. அந்த கச்சேரி தெரு வரைக்கும் கடைசியில் கம்மா போடுவீங்க. அந்த மதுரைக்கு பக்கத்தில் புள்ளி வைப்பீங்க. அப்போ முகவரியுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா புள்ளி வைப்பீங்க. நாளுடைய இறுதியில் புள்ளி வைக்கணும். உதாரணம் இருக்கு பாருங்கள், நாளுடைய இறுதியில் புள்ளி வைக்கணும். இங்கே பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தேதிக்கு இப்படி வைப்பாங்க, முக்கார் புள்ளி வைப்பாங்க. முக்கார் புள்ளி வைக்கக்கூடாது. முக்கார் புள்ளி இட்டால் தவறு, முற்றுப்புள்ளி தான் வைக்கணும். அதான் சரி, தமிழ் மொழியில் அதான் சரி. 20/10/2003 வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள், முத்துக்கரட்டினன் கமா, கருப்பனார் கோவில் கமா கமா, கொல்லப்பட்டி கமா, கம்மா கம்மா சொல்லக்கூடாது, கார்புள்ளி. இப்போ எனக்கு ஒரு கொல்லப்பட்டி கம்மானா கொல்லப்பட்டி கம்மான்ற மாதிரியே இருக்குது. மலை சமுத்திரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்களுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஒரு கார்புள்ளி. இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி. நாமக்கலுக்கு அப்புறம் பாருங்கள், கல்லுக்கு அப்புறம் நாமக்கல் மாவட்டம், இங்கே முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எந்த இடத்துல சார் முற்றுப்புள்ளி வரும், விதிகளை பாருங்கள். சொற்குறுக்கம், சொல் குறுக்கம். சொல் குறுக்கம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தொல் சொல் அப்படின்னது தொல்காப்பியத்தில் சொல்கின்ற சொல். தொல்காப்பியத்தை சாட்டை என்ன சொல்லியிருக்காங்க, தொல்லுன்னு குறைச்சிருக்காங்க. வேறு எங்கே வரும் அப்படின்னா நம்முடைய இனிஷியல் தலைப்பெழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா மா தமிழரசின்னு வச்சுக்கோங்க, இப்படி புள்ளி வச்சு ஆரம்பிப்போம், ரைட்டுங்களா? அப்போ அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வரும். திருவிக்கா வரும். வேறு என்ன பண்ணால் மாவட்ட கல்வி அலுவலர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா முற்றுப்புள்ளி வச்சுருப்போம். நம்ம பள்ளி காலத்தில் பள்ளி எழுதியிருப்போம், எப்படி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி இப்படி எழுதியிருப்போம். அந்த மாதிரி எல்லாமே என்ன வரும், முற்றுப்புள்ளி தான் வரும் கண்டிப்பாக. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொற்றொடருடைய இறுதியில் முற்றுப்புள்ளி வரும், சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும், பெயரின் தலைப்பழுத்தை அடுத்த முற்றுப்புள்ளி வரும், சரிங்களா?
இது எல்லாமே முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடங்கள். அடுத்த நிறுத்தற்குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாக்குறி. மனதுக்குள்ள 1008 வினாக்கள் வருதுன்றாங்களே அந்த மாதிரி குறி. இங்கே பாருங்க, அங்கே படிப்பவர் யார், நீ வருவாயா, இது போன்ற ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி எழுதல் வேண்டும். அந்த வார்த்தை முக்கியம். நல்லா கேட்டுங்க. வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். வேறு உதாரணம், சேக்கிலார் எழுதிய நூல் எது, பாரதியார் எழுதிய கவிதை எது, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வினாக்குறி வரும். ரைட்டுங்களா? நீ வருவாயா, நீ அதை தருவாயா, இந்த மாதிரி நேர்கூற்று தொடராக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வினாக்குறி இடுதல் வேண்டும். இது ஓரளவு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது கவனிங்க, உணர்ச்சிக்குறி. வினாக்குறி உணர்ச்சிக்குறி. இதுக்கு இன்னொரு வார்த்தை உண்டு. புது புத்தகத்தில் வியப்புக்குறின்னு கொடுத்துருப்பாங்க. இரண்டு ஒன்று தான். அதாவது எப்போல்லாம் உணர்ச்சி வரும் எப்போல்லாம் வியப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்ட உணர்ச்சிக்குறின்ற வார்த்தையை பயன்படுத்துறதை விட வியப்புக்குறி தான் சரியாக இருக்கும் தோணுது. வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல், இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் என்ன வரும்? வியப்புக்குறி வரும். ஆச்சரியக்குறின்னு கூட. இப்போ பாருங்க, பாம்பு பாம்பு என்பது எதுலப்பா வரும்? பாம்பு பாம்பு என்பது அச்சம். இந்த இடத்துல அச்சம் ஒன்று வரலப்பா, எழுதிக்கிங்க. அச்சம் வரும், அச்சம் வரும். அது வியப்பு தான், ஆனால் அச்சம் என்பது ரொம்ப பொருந்தி வரும். பாம்பு பாம்பு. அடுத்து வருக வருக, இது வரவேற்றலில் வரும். வாழ்க வாழ்க, இது வாழ்த்துதலில் வரும். வேறு வியப்பில் என்ன வரும்? தமிழின் இனிமைதான் என்னே, வியப்பில் வரும். அவலம், ஐயோ இயற்கை அழிகிறதே, இது அவலத்தில் வரும். வைதல்ல என்ன சொல்லலாம்? வேண்டாம், திட்ட வேண்டாம். திட்ட மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை. கயவர் ஒலிக ஒலிக, வைதல். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வியப்புக்குறிகளை அங்கங்கே பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? நிறைய உதாரணங்கள் இருப்பான், போதுமானது. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி. அதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே ஒன்று கொடுத்துங்க பாருங்கள். இந்த மாதிரி 2, 3 போடக்கூடாதான். ஒற்றை மேற்கோள் குறி தான் போடணுமா. இந்த மாதிரி தொடர்ச்சியாக போடக்கூடாது. சில பேர் கவிதை எழுதுறப்ப பின்னாடி போடுவாங்க. இந்த இப்படி இப்படி போடுறோம் இல்லையா, இதை இப்படிலாம் போடக்கூடாது அப்படின்றாங்க. மன்னிக்கவும், அது ஒற்றை மேற்கோள் குறி இல்லை. அது என்னப்பா? வியப்புக்குறி. வியப்புக்குறியை தான் ஒற்றை மேற்கோள் குறின்றேன். ஒற்றை மேற்கோள் குறி கிடையாது. வியப்புக்குறியில் ஒரு முறை போட்டால் போதுமானது. சில பேர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு ஐயோ பாவம் அப்படின்றப்ப 3 இதை போட்டுருவாங்க. கவிஞர்கள் அதனுடைய அந்த கவிதை நயத்துக்கு அப்படி எழுதுவது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் அந்த எழுத்து மொழி பயிற்சியில் அப்படி எழுதக்கூடாது. வியப்புக்குறியில் ஒரே ஒன்று தான். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி, சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபி. இது எப்படி சார் அப்படின்னா, ஏ என்று சொன்னார், செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளில் ஒன்று. இனரெறி தோய்வண்ணா, இன்னா செய்பவர். கம்பர் கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். என்ன சொன்னீங்க புரியலையே? நல்லா கவனிங்க. இக்குறி தர்சுட்டின் கண்ணும். நல்லா கவனிக்கணும். தர்சுட்டின் கண் அப்படின்னாது ஓர் எழுத்தேனும் ஓர் சொல்லேனும் ஒரு சொற்றொடரேனும் தன்னையே குறித்தல். ஏ ஒரே ஒரு எழுத்து தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி இடங்களில் ஒற்றை மேற்கோள் குறி என்னன்னு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூட்டு உட்படும் வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும் அப்படின்னு புது புக்கில் கொடுத்துருக்காங்க. திரும்ப சொல்ல கவனிங்க. தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். எப்படி சார்? உதாரணம் பாருங்க. அவங்க சொல்லியிருக்கிறது, நல்ல என்பது குறிப்பு பெயரச்சமாகும். நல்ல என்பது குறிப்பு பெயரச்சமாகும். இப்போ அந்த நல்லன்ற அந்த ஒரு வார்த்தையை எப்படி எழுதணும் தெரியுமா? நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். இந்த மாதிரி எழுதணுன்றாங்க. நல்ல. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளில் ஒன்று. அப்போ செய்யும்ன்றது
ஒரு சொல் தனியாக வந்துடுது. இங்கே பாருங்கள், ஒரு எழுத்தேனும் ஒரு சொல் வேணும், அல்லது ஒரு சொற்றொடர் வேணும், அதுவும் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்பர் கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். கம்பராமாயணம் ஒரு சொல்லு தான். அப்போ அந்த இடத்துல சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி ஒற்றை மேற்கோள் குறி விட்டாச்சு. இனரெறி தோய்வண்ண ஒரு சொற்றொடரே வந்துருச்சு, ஆனால் அது ஒற்றை மேற்கோள் குறியில் தான் இட்டிருக்காங்க. புரியுங்களா? இதே மாதிரி வேறு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். நல்லா கேட்டுக்குங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்போ அந்த இடத்துல இந்த ஒரு சொல்ல மட்டும் குறிப்பாக சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். புரியுதுங்களா? அதை நம்ம எழுதுகிறப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துடும். அடுத்துக்கு நீங்கள் இரட்டை மேற்கோள் குறி, டபுள் அபாஸ்ட்ரபி. இது எந்த மாதிரி இடங்களில் வரும் அப்படின்னா, நேர்குற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் தொடர் அப்படின்னா யாராவது சொன்னதை சொல்கிறப்ப, யாராவது சொன்னதை சொல்கிறது தான் மேற்கோள் தொடர் அப்படின்வாங்க. இன்னும் நேர்கோற்று தொடர். இந்த ரெண்டு இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். சரி, இதை வார்த்தையில் சொல்கிறத உதாரணம் பார்த்தா தான் புரியும். இங்கே பாருங்கள், ராமன் நாளை வருகிறேன் என்றான். ராமன் நாளை வருகிறேன் என்றான் என்பது நேர்கூட்டு தொடர். அந்த மாதிரி இடத்துல வரும். புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க, ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னதை மேற்கோள் தொடரில் அங்கே சுட்டி காட்டுறாங்க. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். அப்போ அந்த ஒழுக்கமுடைமை குடிமையில் என்ன வரும்? இரட்டை மேற்கோள் குறி வரும். இங்கே இன்னொன்று சொல்ல பாருங்க, திருவிகா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்றார். அப்போ திருவிகா, இப்போ திருவிகான்றது என்ன வரும்? முற்றுப்புள்ளி வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? திருவிகா அப்படின்னு போட்டுட்டு இங்கே புள்ளி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து மாணவர்களிடம் அந்த கமா வரும், அதாவது கார்புள்ளி வரும். மேலே தான் இரட்டை மேற்கோள் குறி வரும். தமிழ் காவியங்களை படியுங்கள், முற்றுப்புள்ளி, இன்பம் நுகருங்கள், முடிஞ்சிருச்சு. திரும்பவும் இரட்டை மேற்கோள் குறியை க்ளோஸ் பண்ணிடணும். என்று கூறினார். திரும்ப சொல்லட்டுமா? திருவிகா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இரட்டை மேற்கோள் குறி போதும். இல்லைங்களா? சரி, வேறு ஏதாவது உதாரணங்கள் இருக்கா சார் அப்படின்னா, புது புத்தகத்தின் பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பயிற்சிக்கு. நம்ம நாளைக்கு வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ எல்லாத்தையும் என்னென்னா நடத்தி வச்சுருக்கேன். நாளைக்கு போட்டித் தேர்வில் இந்த தலைப்பின்கள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி அணுகுறோம்ன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.